ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு த்ரெட் வச்ச பைப்பிங் எப்படி தைக்கலாம்னு தான். ப்ளவுஸ் ப்ளைனாக இருந்ததுனாலும் சேலையில் வர டார்க்கான கலர் வச்சதுன்னா ப்ளவுஸ் நல்லா எடுப்பாக இருக்கும், நெக்கு அழகாக தெரியும். இந்த வீடியோவில் இந்த மாதிரி பைப்பிங் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். 1.5 இன்ச் அகலம் இருக்கும். இப்போ நாம் தைக்கிறது லைனிங் கிளாத்து. கிராஸில் வச்சு சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். பிரிஞ்சு வராமல் கட்டு கட்டிக்கலாம். நெக்கு என்ன நீளம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சீலையில் என்ன கலர் இருக்குமோ இதுக்கு என்ன கலர் வச்சா மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். நல்லா ஆப்போசிட் கலராக இருந்ததுன்னா நல்லா எடுப்பாக தெரியும். இந்த பீஸும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கு நீட்டாக வரும். 2 கிளாத்து ஒரே அளவு இருக்குது. அடுத்து இந்த சிங்கிள் ரன்னர் மாட்டிக்கலாம். சிங்கிள் ரன்னர் இருந்ததுன்னா தான் த்ரெட் மேலே தையல் வராமல் நீட்டாக தைக்க முடியும். ஃபினிஷிங் நல்லா வரும். சிங்கிள் ரன்னர் மாட்டினோம்னா நூல் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும், இல்லைன்னா கோர்த்து வரும். ஏன்னா ஒரு சைடு தான் பேலன்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு பேலன்ஸ் இல்லைன்னா தையல் நல்லா வராது. அதுக்கு மேலே நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடாக அந்த சைடு தள்ளி விட்டுக்கலாம். த்ரெட் ஓரத்துலேயே தையல் நீட்டாக வரும். ஒரு கையில் 2 விரல் இழுத்து பிடிச்சிட்டோம்னா அந்த சைடு அந்த நகத்தில் த்ரெட்டை தள்ளி விட்டோம்னா ரன்னர் ஓரத்துலேயே கரெக்டாக வரும். பீஸ் முழுக்கும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சி எடுத்த பின்னாடி 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1/4 இன்ச் அளவுக்கு தான் தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். அதே அளவுக்கு இதை கட் பண்ணிடலாம். பைப்பிங் வைக்கும்போது ஒரு பாயிண்ட் அதிகமாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நெக்கில் த்ரெட்டோட அகலம் சேர்ந்து வரும். அப்போ நெக்கு சுற்றளவு கொஞ்சம் குறைவாக தெரியும். தைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ அடுத்து லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். அது மேலே 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்டே விட்டுக்கலாம். கட் பண்ண பைப்பிங் கிளாத்தை மேலே வச்சு ஓரத்தில் தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்தை 1/4 இன்ச் அளவுக்கு மேலேயே அந்த சைடு ஒரே அளவு வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கூட இந்த சைடு விட்டுடலாம், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா தான் இந்த பிசிறுலாம் உள் சைடு போகிற மாதிரி கவர் பண்ணி வரும். இல்லைன்னா பிசிறு வெளி சைடு தெரியும் ப்ளவுஸில். 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரியே தைச்சிக்கலாம். இந்த சைடும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்ததுன்னா கூட அது உள் சைடு போகிறது தான். இல்லை அதிகமாக இருந்ததுனாலும் இந்த சைடு விட்டுடலாம். அதை தைச்ச பின்னாடி கட் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது கட்டுக்கட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா இந்த சைடு விட்டுடலாம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சைடு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா தான் தையல் அடி இருக்கும், கரெக்டாக வரும். இப்போ அதிகமாக தெரியறத கட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குது கட் பண்ணது. அடுத்து ப்ளவுஸ் எடுத்து மேல் சைடு வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி
கட் பண்ண கிளாத்தை மேலே வச்சு தைச்சிக்கலாம். பைப்பிங்கு உள் சைடு போயிடணும். அடித்து திருப்பும்போது மேல் சைடு வந்துடும். பைப்பிங் கிளாத்தில் இருக்கிற தையல் மேலேயே அடிச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டு கட்டிக்கலாம். கழுத்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி கிளாத்தையும் திருப்பி வச்சுக்கலாம். இந்த ரவுண்டு போய் திரும்புகிற இடத்துல மட்டும் மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸ் எல்லா சைடும் ஒரே அளவு இருக்கணும். ரவுண்ட் ஷேப் திரும்பின பின்னாடி வேகமாக தைச்சிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக தைச்சிக்கலாம். இந்த வளைவுக்கிட்ட கரெக்டாக தைச்சோம்னா தான் தைச்ச பின்னாடி ரவுண்ட் ஷேப் நீட்டாக இருக்கும். பிசிறு உள் சைடு போயிடும். பைப்பிங் மேல் சைடு வந்துடும். நெக் கட் பண்ணும்போதும் நார்மலாக 4 இன்ச்சு மட்டும் விட்டுருந்தோம்னா இப்போ தைக்கும்போது பைப்பிங் அளவுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். அப்போ அதே அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி பைப்பிங் உள் சைடு வச்சும் தைக்கலாம். அப்போ பைப்பிங் ஓரத்துலேயே தையல் வரும். இது ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி ஒரு கிளாத்தில் அட்டாச் பண்ணி மறுபடியும் அடித்து திருப்புறோம். அதை விட இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக தெரியும். கிரேப் சில்க் சாரிலையும் வெயிட்லெஸ் சாரிலையும் அந்த மாதிரி தைக்க முடியாது. உள் சைடு அடித்து திருப்புறது. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கும் எல்லா கிளாத்துக்கும் நல்லா வரும். அதுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள் சைடு அடித்து திருப்புற மாதிரி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கணும்னா கீழ் சைடு லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலிஞ்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து பிசுறு அளவுக்கு கிளாத் இருக்குதான்னு பார்க்கலாம். அதை விட அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் கட் பண்ணிடலாம். கட் பண்ண பின்னாடி வளைவுக்கிட்ட தையலில் படாமல் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிளாத் திரும்பி வரும். கழுத்து வளைவு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படியே உள் சைடு திருப்பிக்கலாம். இப்போ நல்லா திரும்பி வரும். அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் ரன்னரை மாற்றிடலாம். ஏன்னா தையல் நீட்டாக வராது. இனி மேல் சைடு 4 இன்ச் அளவுக்கு தைக்கிறது தான். அதனால் இதுலேயே தைச்சிக்கலாம். பீஸ் அப்படியே உள் சைடு திருப்பிக்கலாம். பிசுறுலாம் உள் சைடு போயிடும். சின்ன தையல் வச்சு தைச்சிக்கலாம். தையல் நல்லா ஃபினிஷிங் வர மாதிரி மேல் சைடு டைட்டாக வச்சிட்டோம்னா ப்ளவுஸில் மேல் சைடு தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
வளைவு வர இடத்துக்கு நல்லா திருப்பி வச்சுக்கலாம். அப்போ சுருக்கம் வராமல் நீட்டாக வரும். பின்னாடி கை கொடுத்தும் அடிச்சுக்கலாம். எடுக்கும்போது கட்டுக்கடி எடுத்துடலாம். எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்குது. பிசிறு எதுவும் வெளியே தெரியல. மேல் சைடும் நீட்டாக இருக்குது. வளைவு வர இடத்துல மட்டும் சுருக்கம் இருந்ததுன்னா கம்மியாக ஹீட் வச்சு அயன் பாக்ஸில் தேய்ச்சிக்கலாம். அதிகமாக ஹீட் வச்சோம்னா ப்ளவுஸ் கிளாத்து சுருங்கிடும். அது கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.